நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகுண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவுல சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே குணம் இந்த ராசியில அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி குருபகவானா வர்றதுனால எல்லாத்துலேயும் சரி கொஞ்சம் பொறுமையான குணத்தை ரொம்ப கையாளுவாங்க. எப்படி இதுலையுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு வேலையை கரெக்டாக அக்யூரேட்டாக ஷார்ப்பாக சூப்பராக பார்ப்பாங்க. நீங்கள் எந்த வேலையும் சரி தனுசு ராசிக்கு சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக வேலை செய்யும். தனுசை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோடு இருப்பாங்க. எப்படி தன்மானத்தோடு இருப்பாங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா தனுஷை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அப்படியே குடும்ப பொறுப்பே இவங்கள்ட்ட தான் இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்க, கரெக்டாக ஒரு வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறேன். ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். எப்படி வெற்றி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா சுக்கிர பகவான்? 6ஆம் வீட்டு அதிபதி. எப்படி நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனையை காட்டக்கூடிய எது சுக்கிரன் தான். வேலையை காட்டக்கூடிய எது சுக்கிரன் தான். எதிரியை ஜெயிக்கக்கூடிய சுக்கிரன் தான். அடுத்து லாபம், பெருங்கொண்ட பணம், இன்கம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, பெரிய ஒரு ப்ரொமோஷன், எல்லாமே லைஃப்பில் ஒரு பெரிய லவ் சாதிக்கும்னா 11ஆம் இடம் தான் வேணும். உபஜயஸ்தானாதிபதி அவரை போய் எங்கே இருக்காரு? 3ஆம் இடத்துல யாரோட சேர்ந்துருக்காரு? ராகு பகவானோட சேர்ந்துட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே சுக்கிர பகவான் போய் இணைகிறாரு, கண்டிப்பாக யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகம் 9ஆம் இடத்தை பார்க்குது. எப்படி திரிகோண ஸ்தானத்தை 9ஆம் இடத்தை எல்லா கிரகம் பார்ப்பதால் எது சுக்கிர பகவான் பார்க்குறாரு, புதன் பகவான் பார்க்குறாரு, ராகு பகவான் பார்க்குறாரு, சூரிய பகவான் பார்க்குறாரு. எல்லா கிரகம் பார்வை கொடுக்கறதுனால பயங்கரமான ஒரு யோகத்தை திடீர்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக லைஃப்பில் எல்லாமே மாறுதுங்க. ஜெயிக்கக்கூடிய ஏன்னா ராகுனாவே பிரம்மாண்டமாக பெருசாக சாதிக்கணும்னா ராகுபவன் தொடர்பு வேணும். எப்படி நம்ம லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும்ப்பா அப்படிங்கிற ஆசை இருந்தால் இந்த ராகு வேணும். ஒரு 20 பேர் 30 பேர் நிர்வாகம் பண்ணால் அந்த ராகு வேணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த சுக்கிரன், ஒரு மனிதனுக்கு வந்தவொடனே யோகத்தை அள்ளி தள்ளக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் வந்தால் தான் எல்லாருமே ஜாதகம் எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க மாட்டாருன்னு. ஆசை, ஆடம்பர சொகுசு போங்களா, வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள், நல்ல ஒரு ஆசைப்பட்ட விஷயம் வாங்கணும்னா சுக்கிர பகவான் இல்லாமல் வாங்கவே முடியாது. இப்போ இந்த 2 கிரகம் இணைது பாருங்கள், ஆடம்பரமும் ஆசையும் இணையுதா? இது நல்லதா கெட்டதா? உங்கள் ஜாதத்தை பார்த்தா சொல்ல முடியும் இது நல்லதா கெட்டதா. அதனால தான் உங்கள் ஜாதத்தை நான் செக் பண்ணிக்க சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்குது.
யாருமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும். சில பேர் பிறந்திலேருந்து கஷ்டப்படுவாங்க, சில பேர் இடையிலேருந்து கஷ்டப்படுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க பாருங்கள், இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்க போகுது, இந்த பிரச்சனை வரப்போகுது, இதில் போங்க, இதில் போகாதீங்க, இந்த தொழில் பண்ணுங்கள், இந்த வேலை உத்தியோகம் பாருங்கள், இது சம்மந்தம் போங்க, இந்த கிரகம் நல்லா இருக்குது, இது மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க, எதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இந்த சாபத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க, செம்ம அடிக்கலாம். இப்போ ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை குரு வக்கரமாக இருந்தாவே கண்டிப்பாக காசு பணம் கண்டிப்பாக இன்கமில் பிடிச்சிப்பார். கண்டிப்பாக இன்கம் வருமான சேமிப்பு இப்போ இருக்காது. 100% நிறைய பேருக்கு பாருங்கள், பொருளாதார பிரச்சனை, பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர், கடன் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு இருந்துச்சான்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். தனுசு ராசிக்கு ஆமான்னு தான் சொல்லுவார். தாய்மாம உறவாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் இட பூமியை சொத்தாக இருக்கட்டும், இல்லை பேச்சால் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வேலை உத்தியத்தில் ஒரு தரங்களாக இருக்கட்டும், இங்கே தொழில் பண்ண முடியலன்னா தொழில் ஒரு மந்தமான தன்மையாக இருக்கட்டும். ஏன்னா குரு வக்கரத்தில் இருக்காரு. அப்போ ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பாக தடையோ தாமதமோ பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு கலகத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணியிருப்பார். இதை கேட்டால் சொல்லுவார். கேளுங்க தனுசு ராசியை, ஆமான்னு தலையாடுவார். ஆமாக இருந்துச்சும் பாப்பில். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருப்பாருங்க. இது எல்லாமே இந்த ஒரு 1.5 மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்மந்தோட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தரங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, திடீர் அலைச்சல்கள், இது மாதிரி நிறைய பார்த்தது யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. இப்போ ஏன் தெரியுமா அந்த பயிற்சி நம்ம பார்க்க சொல்கிறோம்? இப்போ இந்த கிரகம் எல்லா கிரகம் 4 கிரகம் 1ஆம் இடத்துல வெற்றியில் போய் நிற்குதே. அப்போ ஏதாச்சும் ஒரு வெற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்களே. அப்போ சொத்துல உள்ள வில்லங்கத்தை இப்போ எடுத்து நம்ம கேஸ் எடுத்து நடந்தால் மாடி கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாமா? தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன் சொத்தை எடுத்தோன்னே வழக்கு எடுத்து நடத்த சொல்கிறீங்க? அப்பா ஸ்தானத்தை 9ஆம் இடத்தை எல்லா கிரகம் சேர்ந்து பார்க்குதே. சூரியன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, அறிவுக்காரன் புத்திக்காரன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குதே. அப்போ ராகு சுக்கிரன் நல்லா இருந்தாவே இப்போ இந்த வழக்கில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களே. அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, சொகுசு கார் வாங்குறது, சொகுசு பங்களா வாங்குறது எல்லாமே நீங்கள் வாங்கலாமே. ஒரு சுப செலவு பண்ணலாம். அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் எல்லா கிரகம் பார்க்குதே. சுக்கிர பகவான் பார்க்குறாரு, சூரிய பகவான் பார்க்குறாரு, ராகு, எல்லா கிரகம் இந்த சுக்கிர பேச்சு எல்லாமே பாருங்கள் இந்த குருவுடைய பார்வையில் இருக்குதே. அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ சுப செலவு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் எடுத்து நடத்தலாம் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் நிறைய விஷயம் நல்ல விஷயமா இருக்குது. அதுமாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். திருமணத்தில் எந்த ஒரு தடங்களும் அவர் கொடுக்க மாட்டார். கொடுக்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எல்லா கிரகத்தையுமே இந்த குரு பகவான் பார்க்குறாரு. சுப செலவை பண்ண வச்சுருவார். பார்த்துக்கு வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் காத்திருக்குது. கண்டிப்பாக இருக்குது. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டான், எனக்கு முன்னால் வாங்க முடியல. கண்டிப்பாக எத்தனை பேர் மன வருத்தம் வரைக்கும் அனைவருக்குமே இந்த வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் சூப்பராக இருக்குது. வேலை உத்தியத்தில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. பார்த்துக்குங்க. நல்ல ஒரு வேலை, சூப்பரான ஒரு வேலை தேடி வரும். நான் சொல்லலை, வெற்றியில் வேலையில் வெற்றி உட்காந்துருக்குது. நேராக 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு பயங்கரமான லெவலில் வேலை உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லி காட்டுது. இங்கே வேலை பார்க்கணும், நல்ல ஒரு மாற்றம் வருது. அரசாங்க வேலையில் எத்தனை பேர் அரசாங்க வேலை பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது. ஏன் இருக்குது? சூரிய பகவான் கிட்ட பார்க்குறாரு. அப்போ அரசியல் அரசாங்கத்தில் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெட்டு, அதாவது ஒரு 10 வருஷம் நிர்வாகமுடைய கெப்பாசிட்டி கிடைக்க போது. வெளிநாட்டை விட்டு வேலை பார்க்குறவங்க வேலை உதவியில் பதவி உயரப்போகுது. அதே மாதிரி வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போகிறீங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, சொந்த குடியுரிமை பிரச்சனையோ இல்லை விசா பிரச்சனையோ இப்போ மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் சாதகமாகும். அதே மாதிரி பாருங்கள், எது வந்தாலும் இப்போ நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. மீனராசிக்கு, அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக தைரியம் தன்னம்பிக்கையோடு விட்டுறாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய நேரமாக தான் எல்லா கிரகம் சப்போர்ட் பண்ணுது. தயவுசெய்து இந்த ராகு சுக்கிரம் மட்டும் ஜாதகம் எடுத்து செக் பண்ணிக்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் இப்போ எடுத்தால் நிறைய பேருக்கு அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. பார்த்துங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவ வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில் பார்க்குறவங்க, ஆடை ஆபரணத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர்கள், இரும்பு சம்மந்தோட வேலை, நெருப்பு சம்மந்தோட இது எல்லா வேலையும் சூப்பரான ஒரு யோகத்தை காட்டுது. பார்த்துங்க. நல்ல ஒரு விஷயம் நடக்க போது. இனிமேல் கெட்டதே உங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு பாருங்கள், மிகப்பெரிய வெற்றியை பொறுத்தவரை ஒரு நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எதையுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக வேலை செய்யும். எப்படி
மூலத்தில் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதுலேயுமே பாருங்கள் தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மூலத்தில் பிறந்தவங்க பயங்கரமாக இருக்கும். எது வந்தாலும் சரி அதை விடாமல் முயற்சி பண்ணி அடைபிடிக்கணும். அந்த மூலத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும். எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும், பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவங்க இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாற்றமாக வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா வேலை செய்வீங்க. காதல், திருமணம், ஒரு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய திறமை எல்லாமே வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மூலத்தில் பிறந்தவங்க. ஏதோ ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன், ஏதோ நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகுது. ஆனால் ஒரு வேலையை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்போ நல்ல ஒரு எதிர்காலமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், மூலத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. கண்டிப்பாக விட்டுறாதீங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி, சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே பண்ணக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். நல்ல ஒரு எதிர்காலம் செம்மையாக இருக்குது. பார்த்துக்கு. அடுத்து பூராடத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, நல்ல ஒரு கற்பனையான குணமும் நிறைய இந்த பூராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, எதிரி, கலகம் எல்லாமே ஒரு போராட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த பூராடத்தில் பிறந்தவங்க இனிமேல் தான் ஒரு நிம்மதியான தருணமே வருது. பூராடத்தில் பிறந்தவங்க இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் சுப செலவு, சுபகாரியம் ஏதோ நல்ல விஷயம் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குது. பார்த்துங்க. யார் பூராடத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன். ஏன்னா இனிமேல் சுக்கிரன் ராசினால பெருசாக நம்ம சாதிக்கணும், நம்ம மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வெற்றியில் ஒரு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மைண்டில் ஓடும். இனிமேல் இந்த சுக்கிர பயிற்சியில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வரும் பாருங்கள். இப்போ நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், ஏமாத்தாத குணம், யார்கிட்டையும் எப்படி பேசணுங்கிற சிந்திச்சு செயல்படக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க. இனிமேல் பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். உத்திராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உலகையை ஆளக்கூடிய திறமை வருது. நிறைய பேருக்கு பாருங்கள் கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், தொழில், உத்தியோகம், தடங்கள், தாமதம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நல்ல யோகத்தமாக போகக்கூடிய காலமாக வருது. கெட்டதே நிறைய விஷயம் நடக்காது, நல்லதாக வரும். அதே மாதிரி நீங்கள் தைரியமாக எது வந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றிகள் நிறைய வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், திருமண பேச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தடங்கள் நான் சொல்ல வரல. உத்திராடத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.